ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது குடிப்பழக்கம் உடல் நிலைமையை கெடுக்கும், ஆப்ஷன் பையிங் வந்து உங்களுடைய பண நிலைமையை வந்து மோசமாக்கும் அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் கொடுத்துருக்கேன். என்னடா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துருக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக வந்து இது உண்மை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ரியல். இது நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட தெரியும். நீங்கள் அதாவது என்ன சொல்லுது, இந்த லைக்ஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா வந்து நம்ம மக்களுக்கு வந்து உண்மையை சொன்னால் பிடிக்காது. ஏன்னா இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தெரியும், சிகரெட் கூட மோஸ்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் சிகரெட் வியாபாரம் வந்து கொடி கட்டி தான் பறக்கு. அதே மாதிரி நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணுறதும் வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாக்குன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து அதனுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம ட்ரேடிங்கில் பொறுத்தவரை கூட இந்த டிப்ஸ் கால்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரு, அது உங்களுடைய பண நிலைமை ரொம்ப மோசமாக்கும் அப்படின்னு சொல்லிடுங்க. ஆனால் அதனுடைய பிஸ்னஸ் வந்து இன்னமும் பீக்கில் தான் போயிருக்கு. ஏன்னா வந்து மார்க்கெட்டுக்கு வந்து புதுசாக வர வந்து டிப்ஸ் கால்ஸ் வாங்கினா பணக்கார ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பாவம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா நம்மளை பைத்தியக்காரன் அப்படின்வாங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எத்தனை பேர் லைக்ஸ் பண்ணுறாங்க நீங்களே பார்த்துங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறாங்க இந்த வீடியோவை, எத்தனை பேர் லைக்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ அவங்களுடைய மனநிலைமையை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஏன் அப்படின்னா இது மைண்ட் செட். இது அதாவது நாமளும் ஏதாச்சும் ஒரு பணக்காரன் ஆகிடும். யாருக்கு தான் பணம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தான் பணம் தேவை. ஏன் எனக்கு தான் பணம் தேவை, உங்களுக்கும் பணம் தேவை. நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வந்து பணம் தேவை. பணம் தேவை இருக்கிறதால தான் இப்போ என்னோடய வீடியோ சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டுருக்கேன். பணம் யாருக்கு தான் தேவையில்லை, எல்லாருக்கும் தான் பணம் தேவை. ஸோ எல்லாருக்கும் பணம் தேவை அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் எதிர்பார்த்து போகிற அந்த நபருக்கு, பர்டிகுலர் நபருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ அவங்க உங்களை வச்சு பணம் சம்பாதிப்பாங்க. சிம்பிள். ஓகே, சரி சார். இந்த என்ன சொல்லுது, குடிப்பழக்கம் உடல்நிலை பாதிக்கும்னு சொன்னீங்க, ரைட், அது ஓகே, ஒத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் பையிங் அது எப்படி பண நிலைமையை மோசமாக்கும், நீங்கள் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம். இப்போது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சும்மா வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்ப விரும்பலை. வீடியோ ரொம்ப சின்னதாகவே முடிச்சுக்கிறேன். இப்போது தெரியும், ஆப்ஷன் கிரீக்ஸ்னால் தெரியும், டெல்டா, காமா எல்லாம் அதை பற்றி ரொம்ப விவரமாக சொல்லி அது இப்படி அது அப்படி அதனால தான் அப்படியாவது அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிட்றேன் என்ன நடக்குது அப்படின்றத சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக. ஏன்னா புதுசாக வரவங்க ஆப்ஷன், கால் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷன் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா. ஸோ நாங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் ஒரு பேங்க் நிஃப்டியில், ஓகேங்களா. ஸோ இந்த கட் ஆகும், நீங்கள் கணிக்கிறீங்க, நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ரேட்டுன்னா 36,500 புட் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க. எவ்வளோ? 36,500 புட் ஆப்ஷனை நீங்கள் வாங்குறீங்க. என்ன ப்ரீமியம் கொடுத்து வாங்குறீங்க? ஒரு 500 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, ரைட்டுங்களா. சரி, புட் ஆப்ஷன்னா என்ன? மார்க்கெட் கீழே போனால் உங்களுக்கு பணம் வரும், உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், ரைட்டுங்களா. சரி, இப்போது மார்க்கெட் உங்கள் பிரகாரம் கீழே வந்துடுச்சு, ரைட். உங்கள் பிரகாரம் மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. இப்போ நீங்கள் 500 ரூபாய் வாங்கினீங்க இல்லைங்களா. இந்த 500 ரூபாய் இருந்து 530 ரூபா வரும் ப்ரைஸு. இந்த இந்த கீழே போச்சிங்களா, அதோட ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொடுத்துருச்சு, ரைட்டுங்களா. சரி, இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 600 ரூபா ப்ராஃபிட் வச்சுருக்கீங்க வச்சு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 600 ரூபா வந்து வரும் எதிர்பார்க்குறீங்க, ஏன்னா வந்து ப்ரைஸ் கீழே போகும், 600 ரூபா வரும் எதிர்பார்க்குறீங்க. இப்போ என்ன ஆகுனா, இப்போ 500 ரூபாயிலேருந்து 530 போச்சு இல்லைங்களா. இந்த கரெக்ஷன் வருது இல்லைங்களா, லைட்டாக ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் மாதிரி வரும். இங்கேருந்து பிரேக் ஆனது மேபி இந்த லெவல், நீ எங்கே கட்டாச்சோ அந்த லெவலுக்கு வருது, லைட்டாக ரீடெஸ்ட்மெண்ட்டாக வருதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போது நம்ம காஸ்ட் டு காஸ்ட் திரும்ப ரீடெஸ்ட்மெண்ட் ஆகணும்னு. ஆனால் இங்கே நடக்கிறது என்னென்னா 530 இல்லைங்களா, 530லேருந்து 470க்கு ப்ரைஸ் வரும். எது இந்த ப்ரைஸ் வந்தாவே உங்களுக்கு ஆப்ஷனை பொறுத்த வரலும் 470க்கு வந்துடும். இது வந்து கால் ஆப்ஷனுக்கு தக்கும், புட் ஆப்ஷனுக்கு தக்கும், எல்லாமே சேம் அதே மாதிரி தான். அதாவது உங்களுடைய கால் ஆப்ஷன் வந்து ப்ரைஸ் வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஏறிச்சு விலை அப்படின்னா, இறங்குறது வந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் இறங்கும் விலை, ஓகேங்களா. அதாவது நீங்கள் நார்மலாக போகிற மார்க்கெட்டில் எப்படி ஏற்ற இறக்கங்கள் வர சொல்ல உங்களுடைய மதிப்பு வந்து ஏற சொல்ல 20 இருக்கும், இறங்க சொல்ல வந்து 40 இருக்கும். எப்பவுமே அதுதான். அதே திரும்ப மேலே ஏறுது உங்கள் மார்க்கெட்னால் அந்த அளவுக்கு திரும்ப ஸ்பீடில் 40 ஸ்பீடில் ஏறாது, திரும்ப 20 ஸ்பீடில் தான் ஏறும், திரும்ப 40 ஸ்பீடில் தான் இறங்கும். இதுதான் வந்து மார்க்கெட்டுடைய நேச்சர், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய நேச்சர். இது ஏன் இப்படி இறங்குது, எதுக்கு இறங்குது அப்படின்றதுலாம் வந்து சொன்னேன் இல்லைங்களா. அப்போவே நான் உங்களுக்கு இல்லாத ஆப்ஷன் ப்ரீமியம் பற்றி தெரிஞ்சுக்கணும், கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன் என்ன, அட் த மணினா என்ன, இன் த மணினா என்ன, அவுட் ஆஃப் த மணினா என்ன, ஆப்ஷன் கிரீக்ஸ்னா என்ன, டெல்டா, காமா, தீட்டானா என்ன, இவ்வளோலாம் மாஸ்டர் பண்ணிட்டு வந்தால் தான் உங்களால் இந்த பேலன்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் மாஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன 3 மாதத்தில் 6 மாதத்தில் ஆகிடானா? கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு ரொம்ப வருஷங்கள் டைம் எடுக்கும். ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு இது அவேர்னஸாக இருக்கும்,
ஓகேங்களா? சார் இப்போ சொன்ன விஷயம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா அது நான் அந்த லைக்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியணும். ஏன்னா எத்தனை பேருக்கு லைக்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, எத்தனை பேர் டிஸ்லைக் பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ரியாலிட்டி பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா? ஸோ ரியாலிட்டி பற்றி பேசினா வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் ஆப்ஷனில் பையிங்கில் பணம் சம்பாதிக்கவே முடியாதா அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கில் சொன்ன இல்லைங்க, மாஸ்டரிங் பண்ணணும். ஆப்ஷன் பையிங் மாஸ்டரிங் பண்ணணும். இப்போது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் டாக்டர் ஆகணும்னா டாக்டருக்கு எத்தனை வருஷம் படிக்கணும், நீ என்னென்ன பிளான் பண்ணணும், எல்லாமே அந்த 10 வருஷம் ப்ராசஸ் நடக்குது. அந்த 10 வருஷம் கம்ப்ளீட் ஆனால் தான் நீங்கள் டாக்டர். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பையிங் அப்படின்ற விஷயம் எங்கே நடக்குது அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையிங்னா நீங்கள் என்ன ஆப்ஷன் பையிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆப்ஷன்னா என்ன, கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன, அப்படி ஒரு கொஞ்சம் ஸ்டெப் பை போகிறதுக்கு வருஷக்கணக்கில் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் மாஸ்டரிங் பண்ண முடியும். மாஸ்டரிங்னா என்ன, கால் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷன் பையிங் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இங்கே நிறைய யூடியூபர்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இத்தனை கோடி சம்பாதிச்சேன், இத்தனை லட்சம் சம்பாதிச்சேன்னு போடுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க காமிக்கிறது பொய், உண்மை, அதை பற்றி நம்ம பேச வரல. அது உண்மையான இருக்கட்டும், பொய்யான இருக்கட்டும், நமக்கு தேவையில்லை. அப்படியே உண்மையாக இருந்தால் கூட அவங்க வந்து நிறைய அதுக்கு உண்டான எஃபர்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட கம்மினா என்னுடைய கணக்கு பிரகாரம் 10 வருஷமாவது அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் பையிங்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஆப்ஷன் சேலிங் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தாலும் போதும். ஏன்னா வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் சப்போர்ட்டாக நடக்கும். ஒரு 2-3 வருஷம் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஆப்ஷன் சேலிங்கை ஈஸியாக பண்ணலாம். சரி, நீங்கள் அப்படியே தான் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சிம்பிள், இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணுறீங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க, கால் ஆப்ஷன் சேல் பண்ணுவாங்க. ஸோ கால் ஆப்ஷன் சேல் பண்ண இந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் அமையும். இந்த ஏற்ற இறக்கங்களுக்குல இது வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், ப்ரைஸ் ஏற சொல்ல 20 ஸ்பீடில் இறங்குது, இறங்க சொல்ல 40 ஸ்பீடில் இறங்குது. ஸோ இந்த இறங்க சொல்ல 40 ஸ்பீடில் இறங்குதுல இது வந்து ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு சாதகமாக அமையும். சிம்பிள், வேறு எதுவும் கிடையாது இதில். ஓகேங்களா? நான் வந்து இது எளிமையாக புரிகிற மாதிரி சொன்னேன். இதில் நம்பர் வைஸில் போட்டு அது சொன்னேன் இல்லை, டெல்டா காமா தீட்டா 0.1%, அது 2%, அது எப்படியே இறங்குது, அது அப்படியே இருந்தால் உங்களுக்கு குழம்பிடுங்க. ஸோ வீடியோ சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை பற்றி எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா லைக்ஸ் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்களும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் என்னுடைய வெபினார் அட்டென்ட் பண்ணால் போதும். இல்லைனா நீங்கள் ஃப்ரீயாகவே காசு கொடுக்காம டேரெக்டாக ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வீடியோக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இது எல்லாமே ஃப்ரீ தான். இது 4மே ஃப்ரீ தான். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி, உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடுடைய ஸ்க்ரீன்ஷாட், இது எல்லாத்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கும். சென்ட் பண்ணுங்கள். கற்றுக்குங்க. முதல்ல வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான் என்ன, முதல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இந்த சார்ட் எப்படி போதும், இதை ரீட் பண்ணுறது தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த ரீட் பண்ணுறது கற்றுக்கிட்டிங்கனாவே நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வெபினார் தான் நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அது வாட்ஸ்அப் டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறேன். 45 days வந்து கோர்ஸ் இருக்கும். அதனுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கங்க வாட்ஸ்அப் மூலிமா. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.